ஒரு ஊர்ல 2 வியாபாரிங்க இருந்தாங்க. ஒருத்தர் வெங்காய வியாபாரி, இன்னொருத்தர் பூண்டு வித்துட்டு இருந்தாரு. இவங்க 2 பேருக்குள்ள பயங்கர போட்டியான வியாபாரம் நடந்திருக்கும் பட்சத்துல இவங்க வெளிநாட்டுகள்ல தன்னுடைய வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. கப்பல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வியாபாரம் பார்ப்பாங்களாம். அப்படி ஒரு நாளைக்கு வெங்காய வியாபாரி என்ன பண்ணாராம், அடுத்த நாட்டுக்கு போகும்போதுல அவருடைய கப்பல் நடுவுலயே பழுதா இருந்து போச்சு. பக்கத்துல காடுங்க இருந்தா அதுல இருந்த காட்டுவாசிங்கெல்லாம் அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அப்போ அந்த காட்டுவாசிங்க தன்னுடைய ராஜா கிட்ட அவரை பிடிச்சிட்டு போகும்போதுல ராஜா அவர் என்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல அவர் எடுத்து வந்த வெங்காயத்தை பார்த்தாங்களாம். அது வரையும் அவங்க பார்த்ததே கிடையாதாம். அதை எடுத்து அவங்க சாப்பிட்டு பார்க்கும்போதுல ரொம்ப டேஸ்டா இருந்த உடனே அந்த ராஜா கேட்டாராம், இதுக்கு பதில் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதுல உங்க நாட்டுல இருக்கிற விலை உயர்ந்த பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்காய வியாபாரி கேட்டாராம். எங்க நாட்டுல விலை உயர்ந்த பொருள்னா தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூட்டை வெங்காயத்துக்கும் ஒவ்வொரு மூட்டை தங்கத்தை கொடுத்து அனுப்பி விட்டாங்களாம். அவரும் சந்தோஷமா தன்னுடைய நாட்டுல பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாராம். இதை பார்த்த பூண்டு வியாபாரிக்கு பொறாமை ஆகி போச்சான். அவரும் என்ன பண்ணாராம், தன்னுடைய பூண்டெல்லாம் எடுத்து போயிட்டு அதே காட்டு பக்கத்துல வச்சுட்டு தன்னுடைய போட்டை அவரே பழுதாக்கிட்டு இருந்தாராம். அதே மாதிரி காட்டுவாசிங்க பிடிச்சாங்களாம். பிடிச்ச உடனே எடுத்துட்டு ராஜா கிட்ட போகும்போதுல ராஜாவும் அதே மாதிரி இது வரைக்கும் நான் இதை பார்த்தது இல்லை, இதோட டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதுல உங்க நாட்டுல எது விலை உயர்ந்ததா இருக்குதோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுல எங்க நாட்டுல விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு நிறைய மூட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாராம். இவரு அதையெல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய நாட்டுக்கு பிரிச்சு பார்த்தா அது உள்ள பார்த்தா எல்லாம் வெங்காயமா இருக்கும். அவங்களுக்கு வெங்காயம் விலை உயர்ந்த பொருளை தெரிஞ்சுதான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் மற்றவங்க செய்யறதை பார்த்து பொறாமப்பட்டு அதே மாதிரி நம்ம எடுத்து செஞ்சு பெரிய ஆளாயிடலாம்னு சொல்லிட்டு எந்த நேரத்திலையும் நம்ம நினைக்கவே கூடாது. நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம், நல்லதை செய்வோம்.